தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷலாக கேரட் ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு அசத்துங்க. ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அதில் தான் வறுத்தெடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துட்டு அது கூட காஞ்ச திராட்சையும் போட்டு பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மீதி இருக்கிற அதே நெய்லே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு செய்யணுங்கிறது கிடையாது. இதை மாதிரி நல்லா உப்பி வந்துடும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கேரட்டை பெரிய பல்ல வச்சு துருவி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிரும் பாயாசம். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. 2-3 ஏலக்காவை அந்த நேரம் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வரவும் இது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இனிப்புக்காக நான் அன்னைக்கு மில்க் மேடும் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இறக்க போகிற சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. சூப்பரான கேரட் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.